ஹே கைஸ், இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஒரு சூப்பரான பீச்சுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் செகண்ட் டைமாக விசிட் பண்ணுறோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து போயிட்டோம். சாப்பாடெலாம் வாங்கிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து போனோம். பிளான் பண்ணி லஞ்ச் வந்து அங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளானில் தான் போனோம். இங்கே வந்து ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்டான அவுட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது அவ்வளோவா கூட்டமே இல்லை. இந்த வீக்கில் வந்து பயங்கர கூட்டம். ஏன்னா கத்தாரில் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு வரதுனால நிறைய பேர் வந்து கேம்பிங் பண்ண வந்திருந்தாங்க. உங்களுக்கு பீச்சில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உள்ள ஸ்பாட் தான் இந்த பீச். வந்து நாங்கள் போனது அசர்பைஜான் பீச் தான். ரொம்ப கிளியர் வாட்டராக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். நிறைய பசங்க, குட்டி பசங்க எல்லாருமே வந்து குளிச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் பாருங்கள் பின்னால் கேம்பிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய பேர் இப்போ வந்து விசிட் பண்ணுறாங்க இந்த பீச்சுக்கு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீக்கெண்டில் ஒரு நாள் போங்க கண்டிப்பாக. இந்த ஹாட் பேக் மாதிரி இருக்குல்ல, தெர்மல் பேக் வந்து நான் தேமூவில் தான் வாங்கினேன். நாங்கள் ஃபுட்டு வாங்கி ஒரு எப்படியும் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது அப்படியே நல்லா சூடாக தான் இருந்துச்சு. தேமூவில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். நான் இந்த தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். மீன் போடுறதுலாம் அப்படியே தெரியுது பாருங்கள். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சு. நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணோன்னா கொஞ்சம் வேகமாகவே போயிருங்க. அப்போ தான் வந்து ஜாலியாக அந்த கடலில் குளிக்க முடியும். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து உள்ளே போயிடும். இந்த பீச் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்க பிடிக்குன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த பீச்சில். கண்டிப்பாக உங்கள் வீக்கெண்ட் பிளானில் இந்த பீச்சையும் ஆட் பண்ணிக்கோங்க.